சின்ன சாட்டா தான் இருக்குது பாருங்க. இதை அழகா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணி இதை இருதயத்தில் நீங்க பதிய வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு நீர் அடைக்கலம் மாணவர். இதை நீங்க மறக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களே, இந்த வருஷத்தின் வாக்கு தத்தங்கள் அவைகளே. இந்த புதிய வாரத்திலே தேவன் நமக்கு இன்னொரு வார்த்தைகளை கொடுத்து, இந்த புதிய வருஷத்திலே புதிய வாரத்திலே நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி கூடி வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் என்ன வார்த்தையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது தேவன் வந்து நெடுங்காலாய் பாழாய் கிடக்கிறவைகள் எல்லாம் புதிதாய் கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டுவது பாருங்க. அவர் அவர் கொடுக்கிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இதோட நம்மளுக்கு வாழ்வதற்கே வழி இல்லை, அவ்வளவுதான், அப்படி இப்படிலாம் நினைக்கிறவங்களாம் உண்டு. அதாவது செத்து போலாம் சொல்லி சாவறதுக்கு போகிறவங்களெல்லாம் உயிர்ப்பித்து அவங்களெல்லாம் வாழ வைத்து அவங்கள ஒரு பெரிய அதாவது அவங்களை கொண்டு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏராளமான பாருங்க பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்கள்லாம் சாட்சி சொல்றாங்க பாருங்க. ஊழியக்காரங்கள் சொல்ற சாட்சியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே அது எல்லார் வாயினே அதான் வருது பாருங்க. டிஜிஎஸ் தினகரையா சொல்றாரு. அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன சாட்சி, நான் ரயில்வே ட்ராக்ல போய் செத்துடலான்னு தான் போனேன். ரயில்வே ட்ராக்குக்கு போகிற வழியில் திடீர்னு பார்த்தா ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து என்னை ரட்சித்து என்னை வந்து ஊழியக்காரனா எடுத்து இன்றைக்கு பாருங்க அநேகர்களுக்கு ஆசீர்வாதமா என்னை வைத்திருக்கிறான்னு சொல்றாரு. அவரு கத்து என்ன பண்ணாரு, சாவத்துக்கு தான் போனாராம். அவரு ரயில்வே ட்ராக்குக்கு போயிட்டாராம் சாவத்துக்கு அப்படின்றாரு இவரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊழியக்காரர் லூகாஸ் சேகர்ன்றவர் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுலாம் நிறைய பாட்டுலாம் பாடிக்கிறார் பாருங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் சாட்சி சொல்றாரு. அவரு என்ன பண்றாரு, பயங்கர பிரச்சனையிலும் போராட்டத்திலே நான் மாட்டிக்கொண்டேன், செத்துலாம் தான் நான் முடிவு எடுத்தேன், செத்து போயிடலான்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் என்ன தேடி வந்து என்னை ரட்சித்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அவ்வளோ வறுமை தரித்திரம், எதுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை, நம்ம எதுக்கு வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுமா, இவ்வளோ பசியிலையும் பட்டினியும் தரித்திரத்திலையும் ஒரு போட்டுக்கிறதுக்கு உடை இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. சொல்ற அம்மா அப்பா சின்ன வயசுலேயே செத்துட்டாங்களாம், அவரை விட்டுட்டு சின்ன வயசுலேயே சேர்த்துட்டாங்களாம். நம்ம ஒரு அனாதையை போல இருக்கிறோம், எதுக்கு நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு எதுக்கு சொல்லி அது ஒரு செத்து போனம் தான் இருந்தாராம் பாருங்க. அப்படிப்பட்டவரை வந்து ஆண்டவர் வந்து தேடி வந்து ரட்சித்து அவருக்கு ஜீவனை கொடுத்து அவரே எடுத்து இன்னைக்கு பயன்படுத்துறாரு. பாலியாங்கிச்சோ ஊழியக்காரரை பத்தி தெரியும் இல்லையா உங்களுக்கு? பாலியாங்கிச்சோ அவரு எடுத்துக்கிறீங்கன்னா, அவரு போய் தூக்கு போட்டுக்கலாம்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஒரு அரை வீட்டுக்குள்ள போயிட்டு ரூம்ல போயிட்டு தூக்கு போட்டுக்கலாம், ஏதோ அவருக்குள்ள ஏதோ ஒரு வியாதியோ ஏதோன்னு பலவீனப்பட்டு இருந்திருக்கிறார்கள். இது செத்துடலாம் சொல்லி முடிவு எடுத்து தூக்கு போட்டுக்கலான்னு போனா திடீர்னு ஒரு சிறு பெண் வந்து கதவை தட்டி ஒரு கைப்பிரதியை கொடுக்குதான் அவர்கிட்ட. புதிய ஏற்பாடு கைப்பிரதியை எடுத்து கொடுக்குதான் பாருங்க. கொடுக்கும் போது அதை படிச்சுட்டு அதுல இருந்து ஒரு வசனத்தை படிச்சு அதுல இருந்து அவர் என்ன பண்ணாராம், ஆண்டவரை ஏத்துக்குன்னு ரட்சிக்கப்பட்டு உலகத்திலே பெரிய ஊழியர் சபை எதிரான்னு பார்த்தா பாலியாங்கி சபை தான். தென்னாப்பிரிக்காவில் இருக்குது பாருங்க, தென்னாப்பிரிக்கா சைட்ல இருக்குது. அவர் இறந்துட்டாரு. இப்பதான் இறந்தாரு பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது இறந்து. எவ்வளவு பேர் அவர் சபையில பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க சபையில ஆத்துமாக்கள் பாருங்க. அவர் செத்துலான்னு போனவரை ஆண்டவர் அவரை காப்பாத்தி அவரை வாழ வச்சு அவரை எடுத்து இன்னைக்கு வல்லமையா பயன்படுத்தி இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அப்படிதான். அப்புறம் இவர் பாத்தீங்கன்னா யார் தருங்கன்னா ஜான் வெஸ்லி, அவரு எடுத்தீங்கன்னா அவரும் அதே தான். அவரும் செத்துலான்னு தான் இருந்தாராம் பாருங்க. செத்து போயினா எங்க அம்மா அவர் நெருப்புல விழுந்துட்டாராம் பாருங்க. வீடு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நெருப்புல போயிட்டு விழுந்துட்டாரு. அப்படி விழுந்துட்டு அவரையும் காப்பாத்தி கர்த்தர் என்ன பண்ணாரு, அவரு எடுத்து ஜான் வெஸ்லி பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவரையும் தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி இன்றைக்கு அவரையும் என்ன பண்ணாரு, இன்னைக்கு நிறைய பேருங்களை கர்த்தர் இப்படிதான் அழைத்து ஊழியத்தை கையில கொடுத்து அவங்கள வல்லமையா எடுத்து பயன்படுத்தி கர்த்தர் இன்னைக்கு அநேக அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்கிறார். அதனாலதான் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போவாதீங்க, மனமுறிவு அடையாதீங்க. உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார், உலகத்தை இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நீங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு போயிட்டு எதையாவது நம்ம அவ்வளவுதான் இனி நம்ம வாழ்றதே வேஸ்ட், நம்ம வாழ்க்கையே புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க ஏமாந்து பிசாசு உங்களுக்கு தப்பான எண்ணங்களை கொடுத்து தப்பான வழியில கொண்டு போயிடுவான். நீங்க ஏமாந்து அதுல போயிட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்வார்.
அதனால நீங்க என்ன பண்ண, சோர்ந்தே போவாதீங்க, கலக்கமே அடையாதீங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்க, யோவேலின் புத்தகத்துக்கு வாங்க. யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். 21லிருந்து 27 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம் பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கவனிங்க, படிங்க பார்ப்போம். யோவேலின் புத்தகம் பக்கம் 1060ஆம் பக்கம், பக்கம் 1060, பழைய ஏற்பாட்டு புத்தகம் 1060 பக்கம். படிங்க 21லிருந்து. பாருங்க, அதான் பாருங்க. இல்லையா, நானே தெரியல. சரி படிங்க. படிங்க. தேசமே போதும். பாருங்க, இங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம கவனிங்க. இந்த புதிய வருஷத்திலே முதல் வாரத்திலே தேவன் நமக்கு பார்த்து, தேவன் நம்மோடு பேசுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் என்ன காரியங்களை செய்வார்? பெரிய காரியங்களை செய்கிறவர் தான். இப்ப நம்ம சொன்னேன் இல்லையா, அநேக ஊழியக்காரர்களை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஊழியக்காரர்கள் எல்லாம் கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் இன்னைக்கு செய்து கொண்டு வருகிறார். அவங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு கர்த்தர் செய்கிறார் பாருங்க. தேவன் அப்பதான் தேவன் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக அவர் உங்களுக்கு தன் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு எடுத்து, பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து, சாபத்திலிருந்து மீட்டு எடுத்து, பிசாசின் பிடியிலிருந்து அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் கையிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை தேவன் நடத்துகிற விதத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். தேவன் எப்படி நம்மை நடத்துவார் என்று சொன்னால், தேசமே பயப்படாதீங்க. தேசம் என்று சொன்னால் போய் உலகத்தில் இருக்கிற உலக மக்களுக்காக சொல்லப்பட்டது என்று நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்காக தேவன் சொல்றாரு. உலக மக்கள்கிட்ட சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதை போய் தேசமே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, அதுக்கு முதலிடமும் கொடுக்க மாட்டாங்க. அதே உங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னால் நீங்க என்ன பண்ணுவீங்க? தேசமே பயப்படாது என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை யாருக்காக கொடுத்தது? உங்களுக்காக. அவனிடத்துல நீங்க போயிட்டு ஆலயத்துக்கு போற, நல்லா இருக்கிற, நல்லா நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, நல்லா நடத்துறாரு. அவங்க வாயிலிருந்து சொல்லுவான், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருப்பா, நல்லா வச்சிருக்கிறாருப்பா, சொல்லவே மாட்டோம். நம்மளே தான் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமா வச்சு. அதே ஏதோ ஒண்ணு கெடுது, தீமை ஏதோ ஒண்ணு நவிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம், சபைக்கு போறீங்க, உங்களுக்கு போய் இப்படி வருது அப்படின்னு அதை மட்டும் சொல்லுவாங்க. கெட்டது நந்தா டக்குன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் சபைக்கு போறீங்க, உங்களுக்கு இந்த கேடுலாம் நடக்குது, அப்படின்னா சபைக்கு போறீங்க அப்படின்னுவாங்க. அதே நல்லது நடக்கட்டும், கடவுள் உங்களை ஆசீர்வாதமா வச்சுக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கிறான்பா அப்படின்னான்னுவாங்க. எப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதே தீமை நடக்கட்டுமே, தீமை நடந்தா ஆலயத்துக்கு போறீங்க, ஆண்டவரை ஏத்துக்கிறீங்க, உங்களுக்கு இந்த தீமைலாம் நடக்குது, இன்னத்தை நீங்க ஆண்டவருக்கு வழியில நடந்து என்ன போறது அப்படின்னு பேசுவாங்க. அதே பாருங்க, இதை பேசிடுவாங்க. அதே நல்லது நடக்கணும் அதை பேச மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தேசமே பயப்படாதீங்க, மகிழ்ந்து என்ன பண்ணுங்க? மகிழ்ந்து களி கூறுங்க. களி கூறணும் என்று சொன்னால் மகிழ்ச்சியா இருக்கணுமா? தேவன் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரா? தேசமே பயப்படாது,
மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். என்ன காரியத்தை செய்வார்? பெரிய காரியம் உங்களுக்கு நடக்கும். எப்படி நடக்கும்ன்றத நீங்களே நினைக்க முடியாத அளவுக்கு தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அவர் சொல்றாரு, வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்க, வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்களும் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடியே உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வட்சிக்க பண்ணுவார். என்ன கொடுப்பாராம்? முன்மாரியும் பின்மாரியும் உங்களுக்கு வட்சிக்க பண்ணுவார். அதாவது முன்மாரியுமான ஆசீர்வாதத்தையும் பின்மாரியுமான ஆசீர்வாதத்தையும் தேவன் சேர்த்து இணைத்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க சோர்ந்து போவாதீங்க. இங்க சொல்றாரு பாருங்க, காலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளிலே திராட்சரசும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளி. எதை அனுப்பினார் அவரு? பெரிய சேனையாக வெட்டுக்கிளி அனுப்பினாரு. வெட்டுக்கிளி, அப்புறம் பாருங்க, வெட்டுக்கிளியும் பச்சை கிளிகளும் முஸ்கட்ட பூச்சியும் பச்சை புழுக்களும் பட்சிக்கிற வருஷங்களில் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிக்கப்படும். என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பின்மாற்றத்துல போகும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? வெட்டி கிளிகளை அனுப்பினாராம். எதை அனுப்பினாராம்? பின்மாற்றத்துல போன உடனே இந்த ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விக்கிரகங்களை வணங்கி கர்த்தரை விட்டு விலகி போய் அவங்க விருப்பம் போல வாழ்கிற வாழ்க்கையை தொடரும் போது கர்த்தருக்கு கோபம் மூட்டி கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பும் போது, அப்போது இந்த வெட்டுக்கிளி சேனையாக, பெரிய சேனையாக வெட்டுக்கிளி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, விளைச்சலெல்லாம் கொத்தி என்ன பண்ணிடுமா? எல்லாத்தையும் அரிச்சு போட்டுரும். எல்லாம் தானியம் விளைந்து வருது பார்த்தீங்கன்னா, செடி முளைச்சி வரும்போது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லைன்னா அப்படியே என்ன பண்ணும்? மொட்டையாகிடும் பாருங்க. வெட்டுக்கிளி பயங்கரமானது. அப்படியே வெட்டுக்கிளி எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லா தானியத்தையும் மொட்டையாகிட்டு போயிடும். செடியை எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? கொடிச்சு எல்லாத்தையும் செடிகளெல்லாம் வளர விடாத அளவுக்கு எரிச்சிட்டு போயிடும். அததான் சொல்றாரு, அப்படிப்பட்ட சேனையை நான் அனுப்பினேன். எதனால அனுப்பினேன்? நீங்க எனக்கு விரோதமாய் பாவத்தை செய்தீர்கள், எனக்கு விரோதமாய் விக்கிரகத்தை சேவித்தீங்க, என்னை விட்டு நீங்கள் பின்மாற்றத்துல போனீங்க. நான் அனுப்பினது உண்மைதான். நான் இவைகளெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் அனுப்பினேன். ஆனா என்ன சொல்றாரு? நீங்க உங்களிடத்துல அனுப்பின அந்த பெரிய சேனைகளை குறித்து நீங்க பயப்படாதீங்க, இப்போது மனம் திரும்புங்கன்றாரு. மனம் திரும்பி தேவனிடத்துல நீங்க வருவீர்கள் என்று தான். நீங்க 2025 எப்படி இருந்தீங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்க? தேவனுக்கு பிரியமாய் நடந்தீங்களா, இல்ல உங்க இஷ்டம் போல வாழ்ந்தீங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு பிரியமா இருந்தீங்களா, உங்க விருப்பம் போல வாழ்ந்தீங்களா? உங்ககிட்ட தான் இருக்குது. தேவன் எல்லாம் பாத்தீங்கன்னா, வேதத்தை எங்க பார்த்தாலும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தேவனுடைய வழியை விட்டு நீங்க விலகி போகும்போது நமக்கு நாமளே என்ன பண்ண, குழியை வெட்டி அதுல விழுற கதை. அது நீங்களே குழியை வெட்டி நீங்களே விழுகிறதுக்கு சமம். அது பாருங்க, நம்ம தேவனுடைய வழியை விட்டு விலகி நம்ம போகும்போது உடனே என்ன பண்றான்? பிசாசு நம்மளை பிடித்து நம்மளை என்ன பண்ணான்? அவன் விருப்பம் போல நம்மளை நடத்த ஆரம்பிச்சுதான். அவன் விருப்பம் போல நடத்தும் போது அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் பொல்லாத திருடாவன். யோபுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்றுமில்லாத அவன் என்ன பண்ணான்? ஒரே நாள்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டான் பாருங்க. ஒரே நாள்ல நடந்தது. யோபுடைய வாழ்க்கையில ஒரு நாள் தான் ஆண்டவர் என்ன பண்ண அனுமதி கொடுத்தாரு. சரி, இப்போ யோபு மேல மாத்திரம் என்ன பண்ணாத, கையை வைக்காத. அவன் ஜீவனை எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன பண்ணல, ரைட் அதிகாரம் கொடுக்கல. நீ போயிட்டு மற்றதெல்லாம் நீ எடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு நாள் தான் வந்தாங்க. ஏன் அந்த ஆண்டவர் யோபுடைய சரித்திரத்தை எழுதி நமக்கு முன்பாக வச்சுக்கிறான்னா, தீமைன்னு ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் சாத்தான். கேடுன்னு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் பிசாசு தான். பிசாசுன்னா அப்படியே பெரிய உருவத்தை போல இருப்பான், அப்படியே கருப்பா இருப்பான், அவன் பயங்கரமா இருப்பான். இல்ல பாருங்க, அவனை உருவத்தெல்லாம் நீங்க போய் பார்க்கவும் முடியாது. அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னா பார்க்க முடியாது. அவனும் தேவனும் ஆவியா இருக்கிறார், பிசாசும் ஆவியா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? அவனும் ஆவியா இருக்கிறான், தேவனும் ஆவியா இருக்கிறான். அவனுக்கும் என்ன பண்றது? ஒரு சரீரம் தேவைப்படுது. ஒரு சரீரத்துக்குள்ள உள்ள வந்துட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் எதை வேணாலும் செஞ்சுட்டு போவான். பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு சரீரம் தேவைப்படுது, சாத்தானுக்கும் ஒரு சரீரம் தேவைப்படுது. இடம் கொடுத்தா பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்குறீங்களா, சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்களா? உங்ககிட்ட தான் இருக்குது. அப்ப யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல எல்லாவற்றையும் அழிச்சிட்டு போயிட்டான் பாருங்க. எல்லாமே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு எல்லாமே நடந்தது. ஆனா யோபு என்ன பண்ணாரு?
யோபு பார்த்தீங்கன்னா யோபு பேசின வார்த்தைனா பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக தேவன் வந்து ரொம்ப அதாவது தேவன் வந்து அதாவது தேவனை வந்து கீழே மட்டப்படுத்தி இவனை உயர்த்தி நிறைய இடத்துல பேசிக்கிறார் யோபு. நிறைய இடத்துல நீங்க படிச்சு பாருங்க, தன்னை உயர்த்தி பேசியிருக்கிற நான் வந்து இவ்வளவு நீதிமானா இருந்தனே, இவ்வளவு பரிசுத்தமானா இருந்தனே, கர்த்தர் என்ன இப்படி ஆக்கிட்டாருன்னா பேசுகிறான். அப்புறம் கடைசியில 42ஆம் அதிகாரத்துல தான் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் தேவையில்லாத வார்த்தையினாலே நான் அழிப்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி என் வாயை நான் மூடிக்கிறேன், நான் இனி பேச மாட்டேன்றாரு இல்லையா. மனம் திரும்புறாரு யோபு. மனம் திரும்பினவனை தான் என்ன பண்ண நடக்குது, மனம் திருமணவனை தான் யோபின் புத்தகத்துல 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தான் என்ன பண்றாரு, மனம் திருமணவனை ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறாரு கர்த்தர். அவன் இழந்ததெல்லாம் என்ன பண்றாரு, ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறாரு. அப்ப உங்ககிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா, உங்க வழிகளை தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் வந்து அனுப்பினது உண்மைதான், நீங்க வந்து என்னை விட்டு விலகி போனதுனால இந்த காரியம் நடந்தது, நீங்க மன திரும்பி என்னிடத்துல வரும்போது என்ன நான் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, எப்படி சாப்பிட்டு பாருங்க 25ஆம் வசனம் சொல்றார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணணுமா, துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன ஆகுதுல, வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் இந்த பூமியில வாழணும் என்று சொன்னால், நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிடணுமா. எப்படி சாப்பிடணும், கர்த்தருக்குள்ள இருக்கிற நீங்க மகிழ்ந்து களி கூறுங்க. தேசமே பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அதனால நீங்கள் மன திரும்புங்க. இது வரைக்கும் நான் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத நடந்தேன், என் விருப்பம் போல வாழ்ந்தேன், எனக்கு என்னுடைய சுயத்துக்காக நான் என்ன பண்ணேன், ஆண்டவரை வெறுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்ய, இன்றில இருந்து நான் ஆண்டவருக்கு பிரியமா என்னை ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக நான் அவருடைய வழியில நடப்பேன் என்று சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணினால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறேன் என்று நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வேற ஒருவரும் இல்லை என்று. வேற ஒருவரும் யாரு இல்ல. இந்த உலகத்துல மனைவி இல்லைன்னா இன்னொரு மனைவியை சேர்த்துக்கலாம், புருஷன் இல்லைன்னா புருஷன் இன்னொரு புருஷனை சேர்த்துக்கலாம், அப்பா இல்லைன்னா கூட இன்னொரு அப்பாவை கூட நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து வச்சுக்கின்னு அப்பா மாதிரி அப்பாவா அவங்களை ஏற்றுக்கலாம். எல்லாவற்றிலும் நீங்க கண்டிப்பாக அம்மா இல்லைங்க, எனக்கு ஒரு அம்மா, நான் அம்மா வந்து இவங்களை வந்து நான் அம்மாவா இவங்களை தத்தெடுத்து இவங்களை நான் அம்மாவா என்ன பண்றேன், இவங்களை நான் அம்மா ஸ்தானத்துல வைத்து இவங்களை நான் வந்து எங்க வீட்டிலே அடைக்கலமா வைத்து நான் என்ன பண்ண போறேன், அடைக்கலமா வைத்துக் கொள்ள போறேன்னு சொல்லி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனா எல்லாவற்றிலும் நீங்க மனைவி இல்லைனாலும் ஒரு மனைவி, எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், 15-20 மனைவிலாம் கூட கல்யாணம் பண்ணிருக்கவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா, இருக்கிறாங்க பாருங்க, மாத்திக்கிறாங்க. அவங்க டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணாங்க, 15-20 மனைவி கிட்ட மாத்தி கல்யாணம் பண்ணின்னு வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மனைவியெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க, புருஷனை அதே மாதிரி ஏற்படுத்திக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க உலகத்துல, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தேவையான அளவுக்கு அவங்க விருப்பம் போலாம். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அறிந்து, கடவுளை நீங்க மாத்தலான்ற எண்ணம் மட்டும் உங்க உள்ளத்துல வரக்கூடாது. கடவுளை என்ன பண்ணக்கூடாது, எதை வேணாலும் மாத்திக்கலாம், கடவுளை நீங்க மாத்த முடியாது. ஏன்னு என்று சொன்னால், கடவுள் என்று சொன்னா இவர் ஒருத்தர் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடவுள், இந்த கடவுள் சக்தி உள்ள கடவுள், அந்த கடவுள் சக்தி உள்ள கடவுள், அந்த கடவுள் கிட்ட போனா நம்மளுக்கு நல்ல சக்தி உள்ள அம்மா தெரியுமா அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. சக்தி உள்ள தாய், அந்த தாய் கிட்ட போலாம் வாங்க அப்படின்னு போறாங்க. ஏற்கு முன்னே வேற கடவுளை வணங்கிட்டு இருப்பாங்க, அந்த கடவுளை விட்டுட்டு இந்த கடவுள்கிட்ட போலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் மாத்திக்கின்னு போறாங்க இல்லையா. ஆனா நமக்கு எத்தனை கடவுள் இருக்கிறார். இவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை தவிர வேற தேவன் இல்லை என்பதை நீங்களும் நானும் அறிந்து, அதை நீங்கள் நன்றாய் புரிந்து, இங்க சொல்றாரு பாருங்க, அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை அவருக்காக நீங்கள் சார்ந்து அவரை நம்பி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னா, உங்களுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். நான் சொல்லலைங்க, ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லையா. ஒரு இடத்துல கூட நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்க செய்ய விரும்புறீங்களோ, எந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க வந்து
நீங்க முன்மாதிரியா நீங்கள் எடுத்து காலை எடுத்து வைத்து அதை செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்களோ, எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அவர் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் ஒரு இடத்துல உங்களை வெக்கப்பட விட மாட்டார். என்ன பண்ண விட மாட்டாரு? வெக்கப்பட விட. அவரே சொல்றாரு, ஓ என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. எபிரியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. எபிரியர் 2:1 படிங்க. ஏன்னா கேட்கிற நீங்க என்ன பண்ணணுமா? கேட்கிற நீங்க படிங்க. என்ன பண்ணணுமா? கேட்டதை எப்படி இருக்கு கவனிக்கணுமா? ஏதோ ஏதோ இந்த புத்தகம் நம்ம ஏதோ ஒரு கதை புத்தகத்தை படிச்சுட்டு போற மாதிரி போகக்கூடாது. இது எப்படிப்பட்ட இது? எப்படி கவனிக்கணுமா இத? ஆமா, சொல்றாரு பாருங்க. கேட்ட வார்த்தையை நீங்க என்ன பண்ணணுமா? கேட்ட வார்த்தைய பாருங்க. அவர் சொல்ற, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதை நீங்க கவனிக்கணும். தேசமே பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகுது. மனம் திரும்பி நீங்கள் அவரிடத்துல வந்த பிறகு கர்த்தர் ஒரு நாளும் வெக்கப்படவே விட மாட்டார். நீங்க செஞ்ச பாவத்துக்கு நான் இனி உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்க என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. மனம் திரும்பி நீங்கள் வரும்போது தேவன் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவரை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டேன். மனம் திரும்பி வாங்க, ஒரு நாளும் உங்களை நான் வெக்கப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார். அப்ப நீங்க இந்த வசனங்களை கேட்கிற நீங்க எப்படி இருக்கணுமா? மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எப்படி கவனிக்க வேண்டும்? ஜாக்கிரதையாய் கவனிக்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தேவன் அங்க கொடுக்கிற வார்த்தைகளை பார்ப்போம். உபாகம் 14ஆம் அதிகாரம். ரெண்டாம் வசனம் படிங்க. பாருங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமான ஜனங்கள். நீங்கள் யாருங்க? பாருங்க இங்க சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பரிசுத்தம் என்று சொன்னால் இதை மாத்தலாம், அதை மாத்தலாம், இதை கைட்டலாம், அதை கைட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கைட்டத்தை பத்தியும் மாற்றத்தை பத்தியும் தான் பேசுறாங்க. பாருங்க, ஒருத்தவங்க நகை போடல, ஒரு கூட்டம் சொல்லுது நகையை போடக்கூடாது சொல்லுது, ஒரு கூட்டம் சொல்லுது நகையை போட்டுக்கன்னு சொல்லுது. இல்லையா? நகை போட்டதுனால பரிசுத்தமா, நகை போடலன்னா பரிசுத்தமா? நகை போடுறதுனால நான் நகை போட மாட்டேன், அதனால பரலோகத்துக்கு நான் போயிடுவேன். நகை போட்டதுனால நான் பரலோகத்துக்கு போக மாட்டேனா? இல்லை. பாருங்க, நகை போடுறதுனாலையும் போடாத இருக்கிறதுனால அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் பரிசுத்தத்தை கொடுக்காது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குதான் பரிசுத்தம். எதன்படி நடக்குது? கர்த்தருடைய வார்த்தையின்படி. அவர் சொன்ன வார்த்தையை கை கொண்டு நடப்பதுதான் பரிசுத்தம். வேற எதுலையுமே பரிசுத்தம் கிடையாது. அந்த வார்த்தையில தான் பரிசுத்தம் இருக்குது. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதுதான் பரிசுத்தம். நகையை நீங்க போட்டுக்கிறதோ போட்டுக்காததோ அதனால ஒண்ணுமே கிடையாது. போடாத இருக்கிறதுனாலையும் தேவன் ஏன் போடலன்னு கேட்க போறதில்லை, போட்டதுன்னா ஏன் போட்டேன்னு கேட்க போறது. ஏன்னா தேவன் உண்டாக்குறதுன்னு. பொண்ணு வெளியும் யாருடையது? கர்த்தருடையது. உடைய மாத்துறதுனால எந்த பிரயோஜனம்? என்ன உடைய வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். கலர் உடைகளை நீங்க அணிந்து கொள்ளலாம். எதை போட்டாலும் என்ன பண்ணணுமா? ஒழுக்கமா போட்டுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? அரையும் குறையுமா போட்டுக்கொள்ளக்கூடாது, ஒழுக்கமா போட்டுக்கொள்ள வேண்டும். அதை போட்டுக்கொண்டு நீங்க அணிந்து கொள்ளலாம். அதனால நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாராம்? தமக்கு சொந்த ஜனங்களா இருக்க தேவன் தெரிந்து கொண்டார். வேற எது ஆண்டவர் எப்படிலாம் ஆண்டவர் உங்களை தேவன் எப்படிலாம் தேவன் வர்ணிக்கிறார், எப்படிலாம் அவர் உங்களை
புகழ்ந்து பேச விரும்புகிறார் என்பதை ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏராளமான இடங்களில தேவன் நமக்கு கொடு. அப்ப தேவன் உங்களை என்ன எதிர்பார்க்கிறப்பதான், நீங்கள் எல்லா ஜனங்களை பார்க்கலும் தமக்கு சொந்தமான ஜனங்களா இருக்க தேவன் தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? உபாகம் 32ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படியே உபாகம் 32ஆம் அதிகாரத்துல வாங்க. முப்பத்தி 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். கர்த்தருடைய ஜனமே, பாருங்க, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கா. நீங்களாம் யாருடைய பங்கு? அவருடைய பங்கு இல்லையா? நமக்குன்னு ஒரு பங்குன்னு சொல்லுவேன் இல்லையா? என்னுடைய பங்கு, என்னுடைய இதுன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன் இல்லையா? இப்ப கர்த்தர் யாரு பங்கா எதிர்பார்க்கணும்னா, உங்களை தான் தேவன் என்ன பண்ணாரு, என்னுடைய பங்கு என் ஜனங்கள் தான், என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், என்னால ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், என்னுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் ஜனங்கள் தான் என் பங்கு. கர்த்தர் அப்படிதான் உங்களை என்ன பண்றாரு, என்ன எது விரும்புறாரு, எப்படி விரும்பி பேசுகிறாருன்னா, நீங்கள் தான் அவருடைய பங்கு உள்ள ஜனங்களா இருக்கிறீங்க. என் தேவன் சொல்லுகிற வார்த்தை, எந்த அளவுக்கு தேவன் நம்மளை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறவரோடு இல்லாம நம்மை தேவன் நம்மளுடைய தேவைகளை தேவன் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல வெக்கப்படாமல் நம்மளை காக்கிறவரா இருக்கிறாரு. அவர் வாக்கு கொடுத்து நம்மளை நடத்துகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பே அவருடைய சுதந்திரம். நீங்கள் யாருடைய சுதந்திரம்? அவருடைய சுதந்திரமா இருக்கிறீங்க. சுதந்திரம் என்று சொன்னால், தேவனுடைய எல்லா காணி ஆட்சிக்கும் சுதந்திரவாளி நீங்க தான். இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரர் யாரு? இங்கே பாத்தீங்கன்னா, இதை நம்ம இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கெல்லாம் சுதந்திரவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். முன்னே நீங்கள் தூரமா இருந்தீங்க, இப்போது நீங்க சமீபமா ஆக்கப்பட்டீங்க. இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு இதை பவுல் கொண்டு அருமையா எழுதுறாரு பாருங்க. எபேசியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு, இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிகளுக்கெல்லாம் சுதந்திரவாளி நீங்க தான் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. யார் நீங்க தான்? என்ன? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் யாரெல்லாம் அவருக்கு சொந்த ஜனமாக்கப்பட்டீங்களோ, நீங்கள் அவருடைய சுதந்திரவாளி ஆக்கப்பட்டீங்க. இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு சொந்தக்காரர்களும் ஆக்கப்பட்டீங்களாம். முன்னே நீங்கள் தூரமா இருந்தீங்க, இப்போது நீங்கள் சமீபமா ஆக்கப்பட்டீங்க. என்னவா ஆக்கப்பட்டீங்க? சமீபம் என்று சொன்னால், தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு என்ன பண்ண கனெக்ஷன் உண்டாயிடுச்சு. அதுக்கு முன்ன நமக்கும் அவருக்கும் தூரமா இருந்தோம். அவர் யாரோவா இருந்தோம், நம்ம யாரோவா இருந்தோம். இப்போது நாம் சமீபமாக்கப்பட்டோம். பாருங்க, பாழான நிலத்திலும் ஊளை இடுகிற உள்ள வெறுமையான வனாந்தரத்திலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கன்னிமணி போல காத்தறினார். எப்படி நம்மளை தேடி எடுத்தாராம்? பிசாசு நம்மளை என்ன பண்ணியிருந்தான்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் போட்டு அமுக்கி வச்சிருந்தான். நம்மளை கேடுள்ள இடத்துல வச்சிருந்தான். அவன் நம்மளை அழிக்கிறதுக்காகவே நம்மளை என்ன பண்ணினான்? அவன் நம்மளை ஒரு பயங்கரமான இருளான பகுதியில வைத்திருந்தான் பாருங்க. நம்மளை கொடுமையான இடத்துல அவன் நம்மளை சிறைப்படுத்தி நம்மளை தீமையான காரியங்களுக்காக, தன்னுடைய எல்லா தீமையான காரியங்களை செய்யும்படி, துர்மார்க்கமான வழியில நடக்கும்படி நம்மளை என்ன பண்ணா, பிசாசு அப்படிலாம் நம்மளை நடத்தி வைத்திருந்தான். ஆனா தேவன் என்ன பண்ணாராம்? நம்மளை கண்டுபிடித்தாராம். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கன்னிமணி போல காத்தறினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, கழுகை ஒப்பிட்டு பேசுறாரு. எல்லா இடங்களிலும், நிறைய இடங்களில பாத்தீங்கன்னா கழுகுன்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பேச. ஏன்னா இருக்கிறதுலயே கழுகு அதாவது வானத்து அரசன். அவன் யாரு? கழுகு யாரு? வானத்து அரசன். அவனை கழுகை போல உயரமா பறக்கக்கூடிய பறவை எதுவுமே கிடையாது. எல்லா பறவைகளும் என்ன பண்ணும்? ஒரு லிமிட்டான பகுதி வரைக்கும் தான் பறக்க முடியும். ஆனா கழுகு மாத்திரம் உயர எவ்வளவு வேணாலும் பறக்க மாது. ஏன் எவ்வளவு வேணாலும் பறக்குது? பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதுக்கு எனர்ஜி நல்லா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு.
ஆக்சிஜன் நிறைய கொடுத்துருக்கிறாரு அதுக்கு. ஒரு மற்ற பறவைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கம்மி, அதுங்களெல்லாம் பறக்க முடியாது. ரொம்ப அளவுக்கு மீறி போனால் அவங்க என்ன இறந்துருவாங்க. கழுகு வந்து நல்லா பறக்கக்கூடிய திராணியை தேவன் கொடுத்துருக்கிறார். அதுக்கு நிறைய ஆக்சிஜன் நிறைய கொடுத்துருக்கிறாரு. அதோடு மாத்திரம் கிடையாது, கழுகு தன் குஞ்சுகளை எப்படி வளர்க்குமா, அதுங்களுக்கு எப்படி பறக்கணுன்றதை கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த கழுகுகள் வந்து அதிக நேரத்தை அந்த தாய் கழுகும் தந்தை கழுகும் ரெண்டும் இணைந்து தாய் கழுகு மேலே கொண்டு போய் என்ன பண்ணுமா, பறக்க முடியாத அந்த குஞ்சுகளை மேலேருந்து கீழே போடுமா. போட்டோன்னா அதுக்கு டக்குன்னு பறக்க தெரியாது. அது போயிட்டு கீழே ஊந்துற போது அம்மா தகப்பன் கழுகு என்ன பண்ணுமா, கீழே காத்துட்டு இருக்குமா. தவறிக்கு இவரு கீழே ஊந்துற போது வீந்துருச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ண, கேட்ச் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் மேலே போய் பறக்க விடுறதுக்கு கற்றுக் கொடுக்குமா. பாருங்க, இதெல்லாம் அப்படிலாம் அந்த கழுகுங்க வந்து அந்த குடும்பத்தை அப்படி நடத்துதான் பாருங்க. அததான் இங்க எழுதிருக்கிறாங்க பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, இல்லையா, சுமந்து கொண்டு போய் பழக்கத்துக்கு கற்றுக் கொடுக்குமா. தாய் கழுகு மேலே கொண்டு போவும், தகப்பன் கழுகு கீழே காத்து இருக்கும். கீழே தவறி விழாத அளவுக்கு அதை என்ன பண்ணுமா, பிடிச்சி எட்டு போய் கற்றுக் கொடுத்து அதுங்களை என்ன பண்ண நல்லா ட்ரைனிங் பண்ணுமா. பாருங்க, கர்த்தர் எல்லா இடத்துலயும் கழுகை ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல சேட்டை அடித்து உயரே எழும்புவார்களாம். அப்ப கழுகு எப்படிப்பட்டதா இருக்குது, செட்டை அடித்து உயரே எழும்பி கழுகை போல நீங்கள் எழும்பீர்கள் என்று கழுகை வந்து ஒப்பிட்டு பேசுறாரு, இல்லையா. கழுகுக்கு சமானமாய் வாழ வயதை போல திரும்பவும் வாழ வயதை நான் உங்களுக்கு கொடுப்பேன், சங்கீத புத்தகத்துல சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா கழுகு தன் குஞ்சுகளுக்கு தன்னுடைய செட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தல. அப்ப தேவன் எப்படி நம்மளை பாக்குறாரு பாத்தீங்கன்னா, தேசமே பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, உங்களை கன்னிமணி போல நான் காத்தருளுவேன், கழுகை போல சுமந்து செல்லுவேன். ஒரு தகப்பன் எப்படி தன் தோளின் மேலே தன் பிள்ளையை சுமந்து அநேக மைல் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை எல்லாம் தோல் மேலதான் சுமந்து தூக்கின்னு போவோம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பாருங்க. எங்கன்னா அதாவது அப்பெல்லாம் வந்து எந்த வாகன வசதி கிடையாது. வாகனங்கள் இல்லாத பட்சத்தில் அப்பா அம்மாருங்களாம் என்ன பண்ணுவாங்க, சில இடத்துக்கு போகும்போது அவங்க தன் பிள்ளைங்களை தோல் மேல தூக்கின்னு போவாங்க பாருங்க. எல்லாம் அப்பாவும் தோல் மேல தான் தூக்கின்னு சின்ன பிள்ளைங்களை தோல் மேல வச்சுன்னு போவாங்க. ஏன்னா அம்மா வந்து சில குழந்தைங்களை இடுப்புல வச்சுப்பாங்க, பிள்ளைங்களை அப்பா வந்து தோல் மேல தான் சுமந்துக்கிட்டு போவாங்க. எல்லா இடத்துலயும் தோல் மேல. இப்ப யாருமே தோல் மேல சுமந்து போறதை நான் பாக்குறதே கிடையாது. ஏன்னா எல்லாம் எங்க போனாலும் வாகனத்தை பயன்படுத்திக்கிறாங்க. எல்லா வீட்லயும் 2 பைக் இருக்குது, ஒரு பைக்கு 2 பைக் வச்சுக்கிறாங்க, எடுக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க, இட்டுன்னு போயிட்டாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தோல் மேலதான் தூக்கின்னு போவாங்க. ஏன்னா தோல் மேல தூக்கிட்டு போனா ஈஸி. ஏன்னா பிள்ளைங்களை ரொம்ப நேரம் இப்படியே வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போவேன். இது மேல 2 பேரும் இந்த காலை தூக்கும், இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு காலை போட்டு பிள்ளைங்களை உட்கார வச்சு தூக்கின்னு போனா கஷ்டம் தெரியாது, ரொம்ப ஈஸியா தூக்கின்னு போயிடலாம் பாருங்க. அதனால்தான் தகப்பன் தன் பிள்ளைகளை தோல் மேல சுமந்து செல்லுவதை போல தேவன் உங்களை சுமந்து செல்வார் என்று அப்படிதான் இருக்குது வாசனம், இல்லையா. அதே மாதிரி தேவன் இங்க சொல்றாரு, கழுகு தன் சிறகுகள் மேலே தன் குஞ்சுகளை சுமந்து செல்லுவதை போல நான் உங்களை என்னுடைய சிறகுகளால் உங்களை சுமந்து செல்லுவேன்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்மளை ஒரு நாளை கைவிடவும் மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். தேவன் நமக்கு எப்பவுமே தீமை செய்ய மாட்டார். அவர் நம்மை விட்டு கேடு செய்கிறவர் அல்ல. நம்ம தேவனை விட்டு விலகும் போது பிசாசு தான் நமக்கு கேடு செய்வானா கண்டி, தேவன் ஒரு நாளும் நமக்கு கேடு செய்கிறவர் இல்லை. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, கர்த்தர் இந்த இப்படிலாம் நம் தேவன் சொல்றாரு பாருங்க, கழுகு தன் சுமந்து செல்வதை போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தனங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலிலே விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். அப்புறம் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தாராம். கவனிக்கிறீங்களா? என்னென்ன கொடுக்கிறாராம்? உலகத்தில் இருக்கிற சிறந்ததெல்லாம் நான் அவனுக்கு கொடுப்பேன். எவ்வளவு சிறந்தது மேன்மையானதெல்லாம் நான் கொடுப்பேன். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன, அதாவது ஆலயத்துக்கு வர்றதை பத்தி நீங்க காரணமே சொல்லக்கூடாது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு இல்லைங்க என்னால வர முடியல, என்னால பண்ண முடியல, இல்லை பாருங்க,
நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை இந்த பூமியில எப்படி வைத்திருக்கிறான்றத அதுக்கப்புறம் தெரியும். தேவன் சொன்னது அத்தனையும் கூட செய்வாரை கொண்டு குறைவாய் ஒரு நாள் செய்ய மாட்டார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வாரை கொண்டு ஒரு நாளும் குறைவாய் செய்யவே மாட்டார். ஏன்னா கர்த்தருக்காக நம்ம என்ன பண்றோம்? கொடுக்க வேண்டிய மரியாதையை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். தேவையானது ஒன்று. அந்த தேவையானது ஒன்றை நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் நம்ம விட்டு விடக்கூடாது. எடுப்படாத நல்ல பங்காகிய கர்த்தரை நம்ம விட்டு வேற வழியில நீங்கள் நடப்பீர்கள் சொன்னால் அப்போது நம்ம வெக்கப்பட்டு போவோம், தலை குனிந்து போவோம், கடன்காரனா ஆகும். கண்டிப்பா எப்படிதான் கடன் நம்மளுக்கு சிறுவ கொஞ்சம் கொஞ்சமா கடன் எதனா ஒரு வழியில பெருகி வந்துடும் பாருங்க. இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. அப்படியே பெருகி பெருகி அதிகமா ஆயிடும். ஏன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தேவனை விட்டு நம்ம விலகி போகும்போது பிசாசு அப்படியே தந்திரமா இதெல்லாம் என்ன பண்ணலாம் செய்ய வச்சிடலாம் பாருங்க. அப்படியே மாட்டிக்கொள்வோம். கடன் பிரச்சனை பொல்லாத காரியம் பாருங்க. நிம்மதியை எழுந்துரும் நம்ம கடன் பிரச்சனை மாட்டிக்கினீங்கன்னா. இப்படிலாம் தேவன் என்ன பண்றாரு? வாக்கு கொடுக்கிற தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் இல்லையா? அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத புத்தகம் 46ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் 46ஆம் சங்கீதத்துக்கு 46ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. இங்க கர்த்தர் கொடுக்கிற 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படிங்க. தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரு? அடைக்கலமும் போதும். பாருங்க, தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரு? அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. நான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்தாரு இல்லையா? தலைமுறைக்கு தேவன் அடைக்கலமானவர். இங்க 46ஆம் சங்கீதத்துல இங்க எழுதினவர் சொல்றாரு. யாரு இங்க எழுதினது பாத்தீங்கன்னா, இங்க எழுதினவர் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் பாட்டு. இது என்ன பாட்டு பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்து காலம் உங்களுக்கு வரும்போது அவருக்கு ஆபத்து வராது, உங்களுக்கு ஆபத்து வரும்போது தேவன் அனுகூலமான துணையா இருக்கிறார். ஆகையாலே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்தாலும், இதை எழுதினவர் என்ன சொல்றாரு? பூமி நிலை மாறும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தாலும் தேவனை சார்ந்து வாழ்கிற நீங்க எப்படி இருக்கணுமா? பூமி நிலை மாறும், என்ன ஒன்னாலும் நடக்கும். பூமியில என்ன நடக்கும், ஏது நடக்குன்னு, இதுதான் நடக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. ஆளுக்கு ஆளு பல விதமான தீர்க்க தரிசனம் சொல்லின்னு இன்னைக்கு அழிஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுடுங்க. சரி, உங்க கண்ணு முன்னாடியே நடந்தாலும், பூமி நிலை மாறி நடந்தாலும், மலைகள் நடு சமுத்திரத்துல விழுந்துச்சுங்க. திடீர்னு இமயமலை பாருங்க. நம்ம இந்தியாவின் எல்லையின் இமயமலை பெருசு இல்லையா? இருக்கிறதுல உலக பெரிய சிகரம் எது? இமயமலை இல்ல? எதுப்பா? ஏட்டுவா. ஆனா இமயமலையும் பெருசுதான் இல்லையா? இமயமலை திடீர்னு இந்தியாவின் இமயமலை, இந்தியாவில் இருக்கிற இமயமலை திடீர்னு நடு சமுத்திரத்துல இருந்தது, உள்ள போயிடுச்சு. அப்படி சொல்லி ஏதோ ஒரு வகந்தியை கலப்பி, ஏதோ ஒரு பெரிய அது நிமித்தம் அநேக அழிவுகள் வரப்போதுங்க, அநேக கேடுகள் வரப்போதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதாவது விஞ்ஞான ரீதியா சொல்றாங்கன்னு வச்சுங்களா. நீங்க அதை கேள்விப்படுறீங்க. இமயமலை காணாம போயிடுச்சுங்க. எவ்வளவு பெரிய இமயமலை திடீர்னு கடல்ல வீழ்ந்துச்சு. அப்படிதான் எழுதிக்கிட்டு பாருங்க. என்ன சொல்றது? நடு சமுத்திரத்திலே, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் நடு சமுத்திரத்திலே, மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்தாலும் அதன் ஜனங்கள் கொந்தளிப்பு பொங்கி அதன் பெருகினாலும் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாதான்? எல்லா ஜனங்களும் என்ன பண்ண? கொந்தளிக்கிறாங்க, அப்படியே தத்தளிக்கிறாங்க, எல்லாம் பயந்து நடுக்கிறாங்க, எல்லாம் நடுங்கி கலங்குறாங்க. என்ன நடக்க போது தெரியலையே. இமயமலை திடீர்னு கடல்ல முழுகி போச்சு, இமயமலை திடீர்னு காணாம நடு சமுத்திரத்துல முழுகி போச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் கொந்தளித்து தத்தளித்து வேதனையில எல்லாரும் ஆளுக்கு ஆளு பேசுறாங்க. பயங்கரமான துர்ச்செய்திகளை பேசி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி நடக்க போதான், கடல் தண்ணி ஊருக்குள்ள வரப்போதான், அது நடக்க போது, இது நடக்க போது, எதோ சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணுமா? நீங்க என்ன பண்ணணும்? ஒருத்தர் கூட வாயில வர மாட்டேங்குது. பக்கத்திலேயே எழுதிக்கிட்டேப்பா, அதை பார்த்தாலே சொல்லாமே. நீங்க என்ன பண்ணணுமா? நான் பயப்படும். நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படும். என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேயா. என் தேவனை மீறி எங்களுக்கு ஒண்ணும் நடக்காது.
அதை நீங்க அதை தான் நீங்க பார்க்கணும். என்ன நடந்து, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு சொன்னாலும் தேசமே பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. என்ன நடந்தாலும் நாங்கள் பயப்படும். இமயமலை கடல்ல முழுகி போச்சு, அதனால பெரிய அழிவு வரப்போகுது. என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ண கூடாது, பயப்படும். எல்லாம் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க, என் சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, யாக்கோப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். சொல்லுங்க, ஆமென். அதனால நீங்க பயப்படும். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்திலே உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்திலே சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். சரி பாருங்க, 6ஆம் வசனத்திலிருந்து படிச்சா நல்லா இருக்கும். நதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழக்கம் பண்ணுகிறார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் மானவர். கவனிக்கிறீங்களா? எல்லா ஜனங்களும் ராஜ்யங்களும் தத்தளித்து தவிக்கிற நேரத்துல நீங்க என்ன பண்ணணுமா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யார் நம்மோடு இருக்கிறார்? சேனைகளின் கர்த்தர். யார் அந்த சேனை? நீங்க தான் அந்த சேனை. நீங்க தான் யாரு? தேவனுடைய சேனையின் கர்த்தருடைய சேனைகளே, தேவன் உங்களோடு இருக்கிறார். அததான் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலும். பூமியிலே பழகடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை என்ன பண்றான்? வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறார். நீங்களோ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். இந்த அடைக்கலம் என்ற வார்த்தையை நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தங்கள் அடைக்கலை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் தேவன் என்ன பண்றாரு, அடைக்கலம் என்ற வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இந்த பூமியில நீங்க வாழ்ந்து யாரை சார்ந்து வாழுறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுறீங்க அப்படின்றது உங்களுக்கு எந்த ஒரு காலமும் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் தேவன் எல்லாவற்றிலும் உங்க கூட இருந்து உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, யாரு என்ன சொன்னாலும் பயப்படவே கூடாது, கலங்கக்கூடாது, மனம் பதறி பேசக்கூடாது. அவங்க பேசுற மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு எதிர்பார்க்கிறார். இப்ப யோபு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, யோபின் புத்தகம் 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்ப பயந்து பல முறை பேசிட்டு இருக்கிறாரு அவரு. இவ்வளவு ஆடு இருக்குதே, இவ்வளவு மாடு இருக்குதே, இவ்வளவு ஒட்டகம் இருக்குதே, இவ்வளவு சம்பத்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறோமே, எந்த நேரத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயந்து வாழ்ந்து இருக்கிறாரு. அதுவே என்ன பண்ணலாம், எனக்கு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்றாரு. அவர் எப்படி பயந்தாரோ அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, அவர் வாழ்க்கையில நேரிட்டுச்சு. சாத்தான் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், பயந்து வாழ்கிற எண்ணம் ஒரு நாளும் உங்க உள்ளத்திலே இருக்கக்கூடாது. பயப்படுற எண்ணம் என்ன பண்ணக்கூடாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, பூமி நிலை மாறினாலும் நீங்கள் பயப்படும். கடல் நடு சமுத்திரத்திலே விழுந்தாலும் என்ன பண்ணக்கூடாதான், அதாவது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே விழுந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எல்லா ஜனங்களும் கொந்தளித்து எழும்புவார்கள், அநேக ராஜ்யங்கள் தத்தளிக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்பட மாட்டோம் என்று சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாளும் நான் பயப்பட மாட்டேன். எங்கள் வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை நடத்துவார். இந்த வருஷத்து முழுவதும் எங்களை போஷித்து காப்பாற்றுவார். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இந்த பூமியில நாங்கள் நன்றாய் வாழ்வோம். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால், வானத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை
அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்னன்னா, மழையானது பூமியை நினைத்து அது முளையை கிளம்ப பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி அந்த மழை தண்ணி கொடுக்கிறதோ அவ்வண்ணமாகவே தேவன் சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அப்படியே செய்யக்கூடியதா இருக்கிறான். அது அப்படியே என்ன பண்ணுதான், என்ன சொன்னதோ அந்த வார்த்தையின் பிரகாரமே அது செய்யக்கூடியதா இருக்குது. அந்த வார்த்தையை நம்பி அவரை சார்ந்து நீங்க வாழும்போது கண்டிப்பாக சொல்றேன், எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தேவன் ஒரு இடத்துல கூட உங்களை என்ன பண்ண மாட்டாரு, தலை குனிந்து போகிற அளவுக்கு அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். அந்த இடத்துல உங்க வாயிலிருந்து வர வார்த்தையை தேவன் எதிர்பார்க்கிறாரு. என் ஜனங்கள் எல்லாரும் ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டு இருக்கும் போது அவர்கள் என்ன பேசுகிறார் என்று கர்த்தர் கவனிக்கிறாராம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லி, என் ஜனங்கள் ஒருவரோடு ஒரு பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் பேசுகிறதை நான் கவனிக்கிறேன் என்று சொல்றாரு. என்ன கவனிக்கிறாரு? இல்லைங்க, நம்ம எங்கங்க நல்லா இருக்கிறோம், அநியாயக்காரன் தான் நல்லா இருக்கிறான், அந்த அகங்காரிகளுக்கு தான் நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் பேசுறாங்க பாருங்க, எல்லாருமே பேசுறாங்க. யார் நல்லா இருக்கிறாங்க பார்த்தா, அநியாயமா என்ன பண்றான், அவன் தான் அநியாயம் பண்றான், அவன் தான் நல்லா இருக்கிறான் நாட்டுல, அவனுடைய இதுதான் இன்னைக்கு என்ன பண்றது, அவனுடைய கை தான் இன்னைக்கு ஓங்கி இருக்கு, அவன் தான் நல்லா இருக்கிறான், அவன் தான் வீடு மேல வீடு கட்டுறான், அவன் தான் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க நியாயம். ஆனா நீங்களும் அதை சொல்லும் போது கர்த்தருக்கு என்ன பண்ண எரிச்சல் உண்டாகுதான். அவன் தான் நல்லா இருக்கிறான், நாங்க எங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்லி நீங்க அப்படி சொல்லக்கூடாது என்று கர்த்தர் விரும்புறாரு. மல்கியாவின் புத்தகத்தில் எழுதி இருக்குது அந்த வார்த்தை. 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அகங்காரிகள் போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அகங்காரிகள் தான் நல்லா இருக்கிறாங்க, அநியாயக்காரன் தான் நல்லா இருக்கிறான், நாங்க ஆண்டவரை ஏத்துக்கணும், எங்க நல்லா இருக்கணும், அதே இதுலதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குது. இப்ப உங்க வீட்டுக்காரர், நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்க வீட்டுக்காரர் நல்லா கவனிக்கிறாரு, நல்லா வருஷத்துக்கு வருஷம் புடவை துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு, வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புலாம் வாங்கி போறாரு, வீட்டு வாடகை கரெக்டா கட்டிடுறாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறாரு, எல்லாம் செஞ்சு எங்க நல்லா இருக்கிறோம், இது ஏதோ அப்படியே தான் இருக்கிறோம்னா அவர் பக்கத்துல இருந்தானே அவருக்கு எவ்வளவு கோபம் வரும். கரெக்டா நான் வருஷம் உனக்கு எல்லாத்தையும் நான் செய்யறேன், சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு தரேன், வாடகை வாங்கி தரேன், வாடகையை கத்துன்னு வந்து குத்துறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சமும் உனக்கு தேவைக்கு செலவு கொடுக்குறேன், எங்க எனக்கு இது அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் கவனிக்கலன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் அவருக்கு சொல்லுங்க, எப்படி இருக்கும்? செய்யறவர் கூட செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உனக்கு இன்னைக்கு செய்யவே மாட்டேன், செஞ்சு என்ன நன்றி கேட்டதனமா பேசுகிறல்ல, நீங்க அதே எங்க வீட்டுக்கார் நல்லா செய்யறாரு, குறையில்லைங்க, எனக்கு எல்லாம் செய்யறாருப்பா, இன்னும் செய்யணும்னு அவருக்கு ஆசை வரும். சொல்லி பாருங்க, செய்யற மனுஷனை நீ செய்யலன்னு சொன்னீங்கன்னா அவர் செய்யற எண்ணத்தை விட்டு நீ செய்யவே நன்றி கேட்ட இந்த ஜென்மத்துக்கு நன்றி கேட்டதனமா பேசுறது, நம்ம செய்யாம இருந்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, செய்ய மாட்டாங்க. அதே செய்யலைனாலும் நல்லா செய்யறான்னு சொல்லி பாருங்க, இன்னும் செய்யறதுக்கு விரும்புவாது அவர். அதேதான் ஆண்டவர் நல்லா செய்தும் நல்லா உங்களை நடத்தியும் அவரை நீங்க எங்க நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படியே தான் கிடக்குறோம் நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்க. நாங்க அப்படியே தாங்க இருக்கிறோம், ஒன்றும் இல்லைங்க, ஒரு முன்னேற்றம் கிடையாது. சபைக்கு போறோம், வாரம் வாரம் நாங்க ஏதோ சபைக்கு போறோம், சபைக்கு போனோம்னா என்ன நடந்துட போதுன்னு பயந்துக்கிட்டு போறோம். ஐயோ ஒரு வாரம் விட்டோன்னா வேற என்ன நடந்துட போகுது, அந்த பயத்துல தாங்க நாங்க போறோம். அப்படிதான் போயின்னு இருக்கணும்னு சொல்லி நீங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ப நீங்க சரியா தப்பான கான்செப்ட்ல வரீங்கன்னு அர்த்தம், தப்பான எண்ணத்துல வரீங்க. இல்ல, என் தேவன் எங்களை அற்புதமாக வச்சிருக்கிறாரு. எப்படி இருந்தோம் நாங்க, பிசாசின் பிடியில பாவத்துல இருந்தோம், சாபத்துல இருந்தோம், தரித்திரத்துல இருந்து இன்றைக்கு எங்களை மீட்டு எடுத்து நல்லா ஆண்டவர் எங்களுக்கு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு இந்த பூமியில திருப்தியாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கிறோம். நன்மை கிருபை எங்களை தொடருது, நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில குறையில்லாமல் எங்களை நடத்தி வராது. இன்னும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், பயப்படாத, தேவன் இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவன் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் எங்களுக்கு செய்வாரு. நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஆராதனை செய்கிறோம், விசுவாசத்தோடு நாங்கள் சபைக்கு போறோம். அப்படின்ற கான்செப்ட்ல நீங்க கர்த்தரை ஆராதனை செய்யும் போது கர்த்தர் அதை தான் விரும்புறாரு, வேற ஒண்ணும் இல்லை. தேவன் இன்னும் எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாரு. நாங்கள் இந்த பூமியில அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய பங்கு என்று கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. நாங்களே அவருடைய பரிசுத்தமுள்ள ஜனங்கள் என்று கர்த்தர் எங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, எங்களை தான் என்ன பண்றாரு, எங்களை பத்தி தான் தேவ வேத புத்தகத்தை எழுதிக்கிறார், ஜீவ புத்தகத்துல எங்களை கொண்டுதான் எழுதியிருக்கிறாரு. நாங்க தான் அவருடைய பங்கா இருக்கிறோம், நாங்க தான் அவருடைய கன்னிமணி போல தேவன் எங்களை வைத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு கழுகை போல கர்த்தர் எங்களை தமது சிறகுனாலே எங்களை மூடி மறைத்து கொண்டு எங்களை காத்து நடத்தி கொண்டு வருகிறாரு.
அவர் இன்னும் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை பெருக பண்ணுவார். இந்த பூமியில எவ்வளவு கேடுகள் நடந்தாலும் அழிவுகள் நடந்தாலும் நாங்கள் அதை பத்தி நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பொருட்படுத்த மாட்டோம். அதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், எங்களை என்ன பண்ண மாட்டார். எங்களுக்கு ஒரு தீமையும் கேடும் வராதபடிக்கு கர்த்தர் எங்களை நடத்துவார், எங்களை காப்பார் என்கிற வார்த்தையோடு நீங்க பேசுகிறீர்கள் தான். கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில தீமை என்பதே காண மாட்டீங்க, கேடு நடக்காது, உங்களுக்கு குறைவே வராது. ஒரு நாளும் தேவன் குறை இல்லாமல் தேவன் நிறைவாய் நடத்துவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமையில நிறைவாக்குவார். அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். மகா பெரிய கர்த்தர் அவர் எவ்வளவு பெரியவர். வானத்தையும் பூமியும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, மனம் பதறாதீங்க. யார் என்ன எங்க நடந்தாலும் இந்த வருஷத்துல என்னென்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. என்னென்னமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பூமியில அநேக பிரச்சனைகள் வருவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னா எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்கிற எண்ணம் உங்க உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக பயப்படுகிற வார்த்தை நீங்க பேசவே மாட்டீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்ற வார்த்தையை சொல்லி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தகப்பனே, உமக்கு கோடி சோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே என் தேவன் தாமே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, இந்த பூமியில எங்களை கொண்டு எவ்வளவு அற்புதமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறீங்கப்பா. நாங்கள் ஒரு நாளும் குறைவை காணாமல் படிக்கு எங்கள் தேவன் எங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீங்கள் திருப்தியாய் சம்பூர்ணமாய் சாப்பிட வேண்டும் என்று எங்களை தேவன் விரும்புகிறீங்கப்பா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆண்டவரே, உம்மை விட்டான எங்களுக்கு யார் உண்டு ராஜா? நீரே நல்ல திராட்சை செடி. நாங்கள் எப்போதும் இந்த செடியோடு இணைந்து கனிகளை கொடுக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. என் சபை மக்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த பூமியில நன்றாய் வாழட்டும், குறையில்லாமல் வாழட்டும். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் உனக்காக யாவையும் செய்வார். ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை தேடி கண்டுபிடித்திரப்பா. எங்களை தேடி கண்டுபிடித்து எங்களை கன்னிமணி போல காக்கிற தேவன் அப்பா. ஒரு தகப்பன் சுமப்பதை போல என் தேவன் எங்களை சுமந்து செல்லுகிற தேவன். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மன்னித்திருங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் நாங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே இதுவரைக்கும் செய்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கே நாங்கள் அதை எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம் அப்பா. இன்றைக்கே விட்டு நாங்கள் அதை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்புவித்து புதிய மனிதனாய் நாங்கள் இந்த பூமியில வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து உம்மை ஆராதனை செய்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. என் சபை மக்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். நன்மை கிருபை அவர்கள் வாழ்விலே தொடரட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லுங்க.